வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நம்ம ஏன் எப்பவுமே சீரியஸான காமெடியாவே பேசிக்கிட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் காமெடியான காமெடியை பத்தி பேசலாமா? அது இன்னும் நல்லா இருக்கும்ல. காமெடியா பேசுறதுல தலை சிறந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தென்கட்சி கோ. சுவாமிநாதன் ஐயா தான். இந்த சில்லற பையன் சீமானு அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லுவான். பிடல் காஸ்ட்ரோ எனக்காக சொன்னாரு, சேக்குவேரா எனக்காக சொன்னாரு, ஸ்டாலின், லெனின், மார்க்ஸ், ஏங்கல்ஸ் எல்லாருமே எனக்கு வேண்டிதான் பேசினாங்க. அவ்வளவு ஏன் நம்ம பாரதிதாசன் சிறுத்தைக்குள் சிறுநெறி புகுந்து விட்டது அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னா அது மாதிரி சொன்னாரு. நாம் தமிழர் என்று சொல்வோம். அதுவும் இவனுக்கு வேண்டிய சொன்னதா அடிக்கடி சொல்லிக்கிட்டு தெரியும். இந்த மாதிரி ஊருக்குள்ள யாரு நல்லது சொன்னாலும் எல்லாம் எனக்காகத்தான் அப்படின்னு சொல்லி திரியறான்ல. அதே மாதிரி நம்ம தென்கட்சி கோ. சுவாமிநாதன் ஐயாவும் சீமானுக்காக சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா? தப்பா பேசுற. சீமானுக்காக மட்டும்தான் சொல்லியிருக்காரு. 2012 சீமான் ஒருத்த வருவான், அவன் 2026 என்ன பேசுவான் அப்படிங்கறதையும் அன்னைக்கே சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு. நீங்க எவிடன்ஸ் இல்லாம நம்பவும் மாட்டீங்க நம்மள. அதனால புன்னகை சேனல்ல ஷார்ட்ஸா அதை போட்டிருக்காங்க, அத பாத்துக்கங்க. இருந்தாலும் உங்களுக்காக நம்ம சேனல்லயே அதை போடுறேன். இதய நோய் வராத இருக்கிறவங்க யாருன்னா பைத்தியக்காரங்களுக்கு இது வரைக்கும் ஹார்ட் அட்டாக் வந்தது இல்லையா? டாக்டர்கள் தான் சொல்றாங்க, பைத்தியக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக் இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஏன் உனக்கு வர்றது இல்லைன்னா, நான் இப்ப இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆகணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன், உடனே நம்ம இருதயம் வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. எப்படி எந்த கட்சியில சேர்றது, எங்க போய் நிக்கிறது, யாரை போய் பிடிக்கிறது, எப்படி பணம் செலவு பண்றது, எப்படி டெல்லிக்கு போறது, எப்படி பிரதம மந்திரி ஆகுறதுன்னு என் இருதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த ஒரு துடிப்புக்கும் இன்னொரு துடிப்புக்கும் நடுவில் இருக்கிற ஓய்வை நான் குறைச்சிடுறேன். நான் பிரதம மந்திரி ஆகணும்னா இவ்வளவு அவஸ்தைப்பட வேண்டியிருக்கு. ஒரு பைத்தியக்காரன் பிரதம மந்திரி ஆகணும்னா அவன் ஆனதாக நினைச்சிடறான். போய் கேட்டீங்கன்னா நான் தான் பிரதம மந்திரி, அவன் எலெக்ஷன்ல நிக்க வேண்டியதில்லை, ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை. கேட்டீங்கல்ல? இதை விட காமெடியா யாரு பேச முடியும்? நாம எப்பவும் சீரியஸான விஷயத்தையே காமெடியா பேசிட்டு இருக்கிறோம். ஐயா மாதிரி பேச்செல்லாம் நமக்கு வராதுங்க, அதெல்லாம் தனி திறமைங்க. சரி, இன்னும் நம்ம அந்த சில்லற பையனை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா சீரியஸான காமெடி தான் நமக்கு வரும். அதனால நம்ம காமெடியாவே பேசிடுவோம். அந்த கட்சியில இருக்க யாரை எடுத்தாலும் காமெடிக்கு தான். இந்த கார்த்திகா, காளியம்மாள், ஃபர்ஹானா, அப்புறம் இந்த கார்த்தி, இப்ப இந்த களஞ்சியம், அவன் ஏதோ பயங்கரமா காமெடியா பேசியிருக்கான். அதையும் கேட்டுருங்க. மூக்கு வரைக்கும் தான் சுதந்திரம், மூக்கு உள்ள விரல விடுறதுக்கு எவனுக்குமே சுதந்திரம் கிடையாது. ஆனா உருளானுங்க. என்ன சொல்றாருன்னா மூக்கு வரைக்கும் தான் வரணும், மூக்குக்குள்ளேயே போறாங்களாம். ஏங்க, உங்க சீமான் பேரே மூக்கு நோண்டிதா, அவன் தானே அந்த வேலையில பாப்பா, வேற யாரு பண்ணுவா? அவனை ஏதோ இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அப்ப காளியம்மாளை பத்தி பேசும்போது அவன் சொன்ன பதில் இது. இந்த கட்சியில வேலை செய்யாதவங்கள கட்சியில இருந்து வெளியே அனுப்புறது நியாயம், அது நடக்கிறதுதான். ஆனா நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற காளியம்மாளை ஏன் வெளியே அனுப்புறீங்க அப்படிங்கறத கேள்வி. அதுக்குத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறா, மூக்கு வரைக்குமா மூக்குக்குள்ள வராதே, மூக்கு வரைக்குமா மூக்குக்குள்ள வராதேன்னு இந்த மூக்கு நோடி சொல்லிக்கிட்டு தெரியலாம். அதுக்கப்புறம் இந்த ஆடியோ வந்துச்சுல்ல காளியம்மாவை பத்தி, அதை பத்தி பேசும்போதுதான் சொல்றான், இதை யாரோ டிராப் பண்ணி எடுக்கிறாங்களாமா. மத்த கட்சி தலைவர்கள்லாம் பேசுறதெல்லாம் நம்ம பதிவு பண்ணோம்னு வைங்களேன், இதை விட மோசமா இருக்குமா. நானாவது இந்த அளவுல பேசுனேன்னு சொல்றீங்களடா, உங்க போன் எல்லாம் டேப் பண்ணி வெளியில விடு. என் போனை டேப் பண்ணி வெளியில விடுறதுல உளவுத்துறை விடுது, மாநில அரசு விடுது இல்ல. இத உன் போனை டேப் பண்ணி விட்டு நீ என்ன பேசுவேன்னு அப்பதானே தெரியும். எனக்கு களஞ்சியவா மசரை மட்டும் வளர்த்த கூடாது, உள்ளுக்குள்ள மூளையும் வளர்த்துக்க. ஏன்டா இப்படி? அதாவது உங்க அண்ணன் ஒருத்தங்கிட்ட சொல்றான், காளியம்மா கிட்ட சொல்லிருங்க, அண்ணன் பேரன்புக்காரன் மட்டும் இல்ல பெரும் கோவக்காரன்னு சொல்லுங்கன்னு சொல்றான். அதாவது காளியம்மாள் பண்ணதெல்லாம் திட்டி அதை குரல் பதிவு பண்ணி ஒருத்தனுக்கு அனுப்பி வைக்கிறான். அதாவது வேற யாரும் டிராப் பண்ணி எல்லாம் எடுக்கலப்பா, இவனே இன்னொருத்தனுக்கு அனுப்புறான். அதை வழக்கம் போல கட்சிக்காரங்க வெளியே விட்டுறாங்க. ஏயா, கார்த்தியும் அவனோட காதலியும் பேசின தனிப்பட்ட ஆடியோக்கள் கூட இந்த சாட்டகையில இருக்குதுன்னா அது என்ன கட்சி ஆடாது? இதுல வெளியிருந்து வேற ஒருத்த பதிவு பண்ணணுமாமா. இதுக்காக தான் சொல்லியிருக்காரு, மூக்கு வரைக்கும் வாங்க, மூக்குக்குள்ள வராதிங்கன்னு. இன்னொரு ஜோக்கு கூட அடிச்சானுங்க அந்த கேண்டிடேட்ஸ பத்தி எதை பேசும்போது. இந்த நாம் தமிழர் கட்சி 20 பெண் வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமாமா. அதே மாதிரி பெண்கள் நிக்கிற இடத்தையும் இவங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணியும் கொடுத்துருவாங்களாம். அந்த இடத்துல வேற எந்த ஆண்களும் போட்டி போடக்கூடாதான். கட்சிக்காரங்க போட்டி போட்டா பரவாயில்ல, கட்சிக்கு சம்பந்தமே இல்லாத சீமானோட அழகையே இந்த களஞ்சியம் அவனுக்கும் நாம் தமிழருக்கும் எந்த சம்மந்தமுமே இல்ல அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது ஃபாத்திமா ஃபர்ஹானா நிக்க வேண்டிய அந்த இடத்துல
இந்த களஞ்சியத்தை நிக்க வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் கயல்விழிங்கிறது அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு. இத கூட கிசு கிசுவா சொன்னதா வச்சுக்கோங்க, யாரு வேணாம்னு சொன்னா. இதுல முக்கியமான காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 40 பேர்ல யாரு தகுதி இல்லாதவர், இவங்களுக்கான குவாலிபிகேஷன் என்ன, அது இல்லாதவங்க யாரு அப்படின்னு கேக்குறான். அது அவன் வாயால அவனே சொன்னத உங்க காதால நீங்களே கேட்டுக்கங்க, நான் என் நடுவுல. எங்கேயோ இருந்து ஒருத்தனை கொண்டாந்து போடுறது இல்ல பிரச்சனை. தகுதி அற்றவனா போட்டாரா, தகுதி இல்லாதவன போட்டாரா? 40 தொகுதியிலையும் ஆட்களை போட்டாரு. யாராவது ஒரு வேட்பாளர் இவர் தகுதி இல்லாத ஒரு வேட்பாளருங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லு பாப்போம். இப்ப தகுதி இல்லாதவன் யாருன்னா, நீதாயா தகுதி இல்லாதவன். உனக்கு நீயே கேள்வி கேட்டுப்பியா? உன்னைத்தானே பதிலா சொல்லணும். உனக்கு என்ன தகுதி வெங்காயம் இருக்குன்னு அந்த கட்சியில நீ கேண்டிடேட்டா நின்னு மட்டும் சொல்றியா? முதல்ல அந்த கட்சிக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நீதான் சொல்லியிருக்க, நாங்க யாரும் சொல்லல. சீமானோட சொந்த அப்பா பேரு உனக்கு சரியா தெரியாது, செபாஸ்டியன் கேள்விப்பட்டிருக்க. ஏன்பா உங்க அண்ணே சீமானோட அப்பா பேரை கேள்விதான் படுவியா? கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டியா? முதல்ல எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கான பேசிக் குவாலிபிகேஷனே உங்ககிட்ட இல்லையா? சீமானோட அப்பா பேரை செபாஸ்டியன் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் தகுதியா கேண்டிடேட்டா நிக்கிறதுக்கு? இதை கேள்விப்பட்டதுக்கே நீ கேண்டிடேட்டா நிக்கிறேன்னா, ஒருவேளை உண்மையை சொல்லிட்டேன்னா உள்துறை அமைச்சரா மாறிடுவியோ? அந்த கட்சியில தகுதியே இல்லாத ஆளு நீதான். ஆனா நீ என்ன கேக்குற? தகுதி இல்லாதவாறு சொல்லுங்க. ஏன்னா அந்த கட்சிக்குள்ள இருக்கிற உள்கட்சி ஜனநாயகம் என்னன்னு தெரியல, திரள் நிதி எப்படி திருடிட்டு இருக்காங்கிறது உனக்கு தெரியல. ஆனா பாக்யராஜோட ப்ராப்பர்ட்டிய வச்சு கட்சிக்கு அலுவலகம் வாங்கினது மட்டும் உனக்கு தெரியும். ஆனா எந்த தம்பி இந்த கட்சிக்கு எவ்வளவு திரள் நிதி கொடுக்குறாங்கிற விஷயம் மட்டும் உனக்கு தெரியாது. இந்த காமெடிகளுக்கு இடையிலயோ ஒரு உண்மையை நீ சொல்லியிருக்க, அதுக்கு பாராட்டணும்பா. இந்த வெட்டு சீமான்னு ஒரு வீணா போனவன், அவனை விட்டுருங்க, அவன்கிட்ட 10 பைசா கிடையாது. ஆனா கயல்விழி எப்படியா? முன்னாள் அமைச்சரோட பொண்ணு, அதுவும் 3 தடவை அமைச்சரா இருந்தவரோட பொண்ணு. எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருப்பாரு அவரு. அந்த புள்ளதாங்க வீட்டு வாடகை கட்டுது, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுது, பெட்ரோலுக்கு காசெல்லாம் கொடுக்குது. இந்த வீணா போனவன் பிச்சைக்கார பையங்க, எதுக்கும் உபயோகம் இல்லாதவன், பல நேரங்கள்ல என்கிட்ட தான் காசை வாங்கி சாப்பிடவே செய்யறான். இவனுக்கு என்ன அவ்வளவு பெரிய அறிவா இருக்க போகுது? இவன் ஒரு வேஸ்ட் பீஸுங்க. இந்த உண்மையை சொன்னதுக்காகவே களஞ்சியத்தை எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். அப்பப்ப அறிவு அந்த மாதிரி பேசுற, ஆனா அடிமுட்டாள்தனமா எல்லாம் பேசுற. நீ உண்மையாவே கயல்விழிய பாராட்டினியா இல்ல சீமான காட்டி கொடுத்தியா அப்படிங்கறது உனக்காவது தெரியுமா? ஆனா இந்த இன்டர்வியூ முழுக்க களஞ்சியம் அம்பட்டு காமெடி பண்ணி இருக்காருங்க. நீங்க கூட முடிஞ்சா சிரிக்காம அந்த இன்டர்வியூ பாத்துக்கங்க. ஏன்னா ஒரு அளவுக்கு மேல நம்மளால ஜோக் அடிக்க முடியாதுங்க. நம்ம என்ன தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் ஐயாவா? ஏன்னா 2025 சீமான ஒருத்தன் வருவான், அவன் இப்படி ஒண்ணு பேசுவான். அன்னைக்கே அவர் கணிச்சிருக்காருல, ஒரு பிறவி கலைஞருங்க, அவருக்கு அப்படி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனாலதான் சொல்லியிருக்காரு சீமானுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதுன்னு. ஐயா பேசுனதை நீங்க சந்தோஷமா கேட்டிருப்பீங்க. அப்படியே நாங்க பேசுனதும் கேளுங்க, பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.